எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு 2025ல இருந்த எல்லா கஷ்டமும் விலகி 2026ல உங்களுக்கு நல்லபடியா இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வருஷம் வருஷம் புத்தாண்டு மட்டும்தான் வருதுன்னு ஆனா எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்காம, இதுக்கு மேலே நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்பவும் நல்லது தான் நடக்கும் இனிமேல் நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக அந்த கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டுறேன் அப்படின்னா, குழந்த வர வேண்டி யார் யார் ப்ரே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு குழந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யாரும் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு எந்த டைமில் அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த டைமில் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். நீங்கள் எதுவும் நினைக்காம இருங்க, அதுவே போதும். நீங்கள் அது வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா அந்த கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கண்டிப்பாக அது இருக்கும் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த 2026ல் உங்களுக்கு அந்த முருகரை குழந்தையா வந்து பிறப்பார். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுலேயே நாங்கள் தனி குடித்தனம் தான் வந்துட்டோம். ஏன்னா எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரை. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கோயம்புத்தூரில் தான் ஒர்க்குங்கிறனால நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே வந்தோம். எங்கள் அத்தை வந்து ஒரு 10 நாள் மட்டும் இங்கே இருந்தாங்க. அந்த 10 நாளில் எனக்கு எவ்வளோ சமையல் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோது சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்தது எனக்கு நிஜமாலே ஒன்று கூட ஞாபகம் இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய மாமா தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சமையல் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சலுப்பாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சரி நான் ஒர்க்குக்கு போகிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒரு ஒர்க்குக்கு போனேன். ஸ்டார்டிங்கில் 9000 தான் சேலரி கொடுத்தாங்க. அங்கே ஒரு 3 மந்த் ஒர்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க்குக்கு போனேன். அங்கே வந்து 10,500 சேலரி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 7 மந்த் நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானுக்கு ஒர்க்குக்கு போனேன். அமேசானுக்கு ஒர்க்குக்கு போய் ஒரு 10 மந்த் அங்கே நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நீ வேலைக்கெலாம் போக வேண்டாம், இனிமேல் நீ வீட்டில் இருந்து வீட்டு வேலையை கவனிச்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் இந்த தீபாவளியோட வேலையை விட்டு நின்றுட்டேன். இப்போ ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் இருக்க இன்னும் ரொம்ப போர் அடிச்சிச்சு. என்ன தான் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யலாம், வீட்டு வேலை கரெக்டாக இருக்கும்னு நினச்சா கூட எங்கள் 3 பேர்த்துக்கு தான் இப்போ என் தம்பியும் இங்கே வந்திருக்கிறான். அவனுக்கும் சேர்த்து 3 பேர்த்துக்கு என்ன தான் துணி துவைச்சி பாத்திரம் விளக்கி எல்லா வேலையுமே செஞ்சால் கூட மத்தியானம் ஒரு 10:30 மணிக்கு மேலே எதுவும் எந்த வேலையுமே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஓகே தான் பண்ணிட்டேன். ஆனால் எதுவும் வியூஸ் எதுவும் போக மாட்டேங்குது. இருந்தாலும் ஓகே, எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து 10,000 20,000ன்னு போகாதில்ல. அதனால் 1000 வியூஸ் போனால் கூட பரவாயில்லை, நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ வீடியோவை ரெகுலராக போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டாவது பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்தெந்த ஊரில் இருந்து என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.